எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி செலவு ரசமும் நெத்திலி கருவாடு வறுவலும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ லஞ்சுக்கு ரசமும் நெத்திலி மீன் கருவாடு இருக்குல்ல, அந்த கருவாடு தான் வறுக்க போகிறேன். ரசத்துக்கு முதல்ல புளி ஊற வச்சுக்கலாம். அதுக்கு சுடு தண்ணி வைக்கிறேங்க. ஏன்னா ரசம் தான் மெயின், அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வச்சுக்கலாம். இந்த புளி ரொம்ப புளிப்பெல்லாம் இல்லை, இந்த அளவுக்கு நான் புளி ஊற வைக்கிறேன். செலவு ரசங்கிறதுனால அது நல்லா குடிக்கலாம். இதை அப்படியே சுடு தண்ணிக்குள்ள போட்டுடலாம். தக்காளி சின்னதாக இருந்தால் 2 பெருசாக இருந்தால் 2 போடலாம். ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால 4 தக்காளி எடுத்து கழுவி இருக்கேன். இதையும் சுடு தண்ணிக்குள்ள போட்டுடலாம். கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹீட் ஆயிடுச்சுன்னா நான் மிக்சியில் போட்டு தான் அரைக்க போகிறேன். அப்போ தான் நல்லா அரைப்பட்டு வரும். இதுக்கு செலவு ரசத்துக்கு என்னென்ன செலவு தலை பொரிச்சிட்டு வந்திருக்காங்கன்னு காமிக்கிறேன். முசுக்கை, இது தூதுவலை, அப்பக்கோவை இலை, இதை கொழுந்து, கொழுந்து, கொழுந்து கொழுந்து பிரண்டையாக கொண்டு வந்திருக்காங்க. பச்சை கொழுந்தா என்னவோ, இது கருநொச்சி கொழுந்து, விளிம்பி கொழுந்து, கொழுந்து, அப்புறம் வேறு என்ன, வேப்ப கொழுந்து, துளசி கொழுந்து, அப்புறம் வேளாங்கொழுந்து, ஆவார கொழுந்தா, கொழுந்து, சின்ன நெரிஞ்சில், பெருநெரிஞ்சில், வேறே செலவுதலை வேலித்தலையில் இருக்கிற எல்லாத்தையுமே கொழுந்தா நல்லா இவ்வளோ எல்லாத்தையும் கொண்டு இதை நல்லா அலசிக்கணும். அலசிட்டு மல்லி இலை, கருவேப்பிலை எல்லாத்தையும் அலசி அதே மாதிரி செலவு ஜாமானம் இது மளிகை கடையில் ரச செலவு ஜாமான்னு கேட்டால் கொடுப்பாங்க. இதெல்லாம் திப்பிலி, இந்த சதகுப்பை, பூண்டு, இன்னும் நிறையா இருக்கும். இது ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த ஒயிட் கலரில் என்னவோ இருக்கும், நம்ம பார்த்தா இந்த இதாக இங்கே இருக்குது, ஸ்டைரஃபார்ம் மாதிரி. ஆமாம், இது பெருங்காயம் அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை. இது எல்லாம் போட்டு நம்ம எப்பவும் போல் நார்மலாக சீரக மிளகு, பெருங்காயம், மிளகாய், மல்லி இதெல்லாம் போட்டு இந்த செலவு பாக்கெட்டையும் போட்டு இந்த தலை எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த புளி காய்ச்சறம் பார்த்திங்களா, இந்த தக்காளி, புளி எல்லாத்தையும் அரைச்சி வடித்து தாளிச்சு விட்டுருணும். அவ்வளோதான் இந்த செலவு ரசம். சரி, இவ்வளோ இலை கிடைக்காதவங்க எது கிடைக்காதவங்க வேறு வழியே இல்லை. ஒன்றுமே கிடைக்காதவங்க கடையில் இது விற்கும். எல்லா மளிகை கடையிலையும் விற்கிது, நாட்டு மருந்து கடையிலையும் இன்னும் நிறைய போட்டு கொடுப்பாங்க. இதை வாங்கி புதினா, மல்லி இலை, வர கொத்தமல்லி, சீரக மிளகு எல்லாம் நம்ம போடுறோம்ல, பெருங்காயம் அதோடனா இதுவும் போட்டு கொஞ்சம் கொள்ளு போட்டு, பெரும்பாலான வீட்டில் இது இருக்கும், ஓமவல்லி இருக்கும், தூதுவளை இருக்கும், அப்பக்கோவை இலை, இதெல்லாம் வேப்பலை கிடைக்கும், வேப்பங்கொழுந்து இதெல்லாம் போட்டு அரைச்சி நம்ம வச்சுக்கலாம். இந்த ஈர காலத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அவ்வளோதான், இது ஆஃப் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போது இந்த ரசத்துக்கு செலவு ரசத்துக்கு அது சளி பிடிச்சிருக்கிறதுக்கு இந்த கருவாடு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு. நான் நெத்திலி கருவாடு தான், எந்த கருவாடு வேணாலும் வறுக்கலாம். இங்கே கடையில் நெத்திலி கருவாடு தான் இருந்தது. இந்த கருவாட்டில் நம்ம இந்த தலை எல்லாத்தையும் கிள்ளிட்டு நல்லா அலசிக்கணும், மண் இல்லாமல். பாருங்க, இந்த மாதிரி இப்படி கிள்ளி இதை நல்லா எடுத்துட்டு நல்லா அலசிட்டு எப்படி வறுக்கிறதுங்கிறத நான் காமிக்கிறேன். முதல்ல நல்லா சுத்தப்படுத்தி எடுத்துக்கிட்டு வந்துடுறேன் வறுக்கிறது. கருவாடு இல்லைனாலும் வாழைக்காய் வறுவல் அதெல்லாம் நல்லா வறுவல், அதாவது எந்த வறுவல் வேணாலும் நல்லாயிருக்கும். முட்டை வறுவல் நல்லாயிருக்கும், உருளைக்கிழங்கு வறுவல் நல்லா பெப்பர் போட்டு வறுக்கலாம், அது நல்லாயிருக்கும். வாழைக்காய் வறுவல், பாவக்காய் வறுவல் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி வறுவல் டைப்பு நல்லாயிருக்கும் ரசத்துக்கு. ஏன்னா ஒரு மாதிரி நம்மளுக்கு கனகனன்னு இருக்கிறதுக்கு இதுதான் நல்லாயிருக்கும். இதை நல்லா பச்சை தண்ணியிலே அலசிக்கலாம். நல்லா ஒரு 2-3 வாட்டி அலசினோம்னா இது மேலே இருக்குதுங்க. ஏன்னா இது மணலில் தானே காய போடுறாங்க, அதனால் அந்த ஈரத்தில் இந்த மணல் இதில் ஒட்டி இருக்கும். இதிலெல்லாம் அந்த மணல் போகிற அளவுக்கு நல்லா அலசிடணும். இப்போ இதை நான் அலசி எடுத்துகிட்டு வந்தேன். தண்ணிக்குள்ளே போட்ட உடனே கருவாட்டில் இருக்கிற மண்ணெல்லாம் வராது. ஒரு 2 நிமிஷம் இப்படி அலசினீங்கன்னா கொஞ்சம் ஊறின உடனே இந்த மண் பூரா வந்துருக்கு. பாருங்க எப்படி வந்திருக்குன்னு கடைசியாக காமிக்கிறேன்.
2-3 வாட்டி அலசிட்டோம்னா நல்லா சுத்தமாகிடும். அவ்வளோதான். இந்த கருவாடு எல்லாமே அலசியாச்சு. இதில் பாருங்கள், இந்த சைடில் கருப்பாக இருக்கும், இது உள்ளார. அது எல்லாத்தையுமே எடுத்தாச்சு நீட்டாக. இந்த அளவுக்கு நல்லா அலசி இப்படி எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் பெருசாக இருந்துச்சுன்னா 2 போடலாம். நான் பெருசு இல்லை, அதனால் 4 பெரிய வெங்காயமும் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் சுத்தமாக கழுவி நான் அரிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். கருவாடு வறுக்கிறதுக்கு நான் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிப்பொடியாக அரிஞ்சுக்கிட்டேன். ஒரு தக்காளி பொடிப்பொடியாக அரிஞ்சிருக்கேன். அதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நம்ம தாளிச்சு விட்டுட்டோம். இப்போ வெங்காயமெல்லாம் வதங்குற அளவுக்கு நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். செலவரசத்துக்கு முதல்ல நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த பாக்கெட்லாம் கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் வந்து ஜாமான்லாம் அதிகம் இல்லை, செலவு ஜாமான். இந்த திப்பிலிம்பாங்கல்ல, இது பூண்டு இவ்வளோதான் இருக்குது. இதோட ஒன்றா நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க ரசப்பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். ரசம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது, அதனால் 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதுலேயே வந்து நான் சீரகம், மிளகு, மல்லி, கருவேப்பிலை, பெருங்காயம், மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். அதில் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த செலவு தலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கசக்காதாம்மா இந்த ரசம்? கசக்காது. ஏன்னா எல்லாமே கொழுந்து தானே. பார்த்த தலை பெருசாக தெரியுது, எல்லாம் கொழுந்து தலை தான். என்னாச்சு? முள்ளு, இந்த விளிம்பி தலை முள்ளு பார்த்தியரா? இங்கே எது காட்டுங்க பாரு. காணாம இதா தலையும் இங்கே பாருடா, இலையே எப்படி இருக்கு பாரு, ஷார்ப்பா. ஃபஸ்ட்டு இந்த இலையெல்லாம் கொஞ்சமாக இது உள்ளே போகிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சிருக்கு. இது கூடயே நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த தக்காளி, இந்த புளி எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். கூடவே ரசத்துக்கு தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் பூண்டு சேர்த்திக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரசம் தான் இது. பூண்டு வந்து இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். 3 பூண்டு எடுத்திருக்கேன் நான். இது அப்படியே தோலோடையே போட்டு அரைச்சிக்கலாம், ஏன்னா கடைசியாக வடிக்கத்தானே போகிறோம். இந்த புளி தண்ணியை ஊற்றி எல்லாம் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு அரைச்சிருக்குன்னு. இது அப்படியே நம்ம வடிச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி சல்லடையில் வடிச்சுக்கணும், ஈஸியாக வடிக்க சட்டுன்னு. ரொம்ப கெட்டியாக இருக்குது, நம்ம தண்ணி விட்டு இதை இலக்கிக்கலாம். இது நல்லா தண்ணி விட்டு ரசம் நமக்கு எந்த அளவுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டு காமிக்கிறேன். வடிச்சிட்டு நல்லா தண்ணி மாதிரி தான் இருக்கும். அரைக்கும் பொழுது உங்களுக்கு இப்படி இருக்குது, அரைச்சி எல்லாம் வடித்து கலக்கிட்டு காமிக்கிறேன் நான். இந்த பாருங்க வடித்தாச்சு. வடித்ததுக்கப்புறமேலு இவ்வளோ ஆயிருக்கு பாருங்க, எல்லாம் வந்துருச்சு. புளியோட அந்த கசடு, பூண்டு தோல் எல்லாம் வந்துருச்சு. இவ்வளோதான், மீதி வேஸ்ட்டே. இதில் திருப்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றலாமாம்மா? போதுங்க. ரசம் வந்து திக்காக இருக்குது, புளியும் நிறையா தான் நம்ம போட்டிருக்கோம். தண்ணி விடணும், ஏன்னா இந்த ரசத்தை வந்து சாதம் கம்மியாகவும், தட்டில் பார்த்திங்கன்னா சாதம் கொஞ்சம் தான் இருக்கும். ரசம் வந்து ஃபுல்லாக ஊற்றி அந்த ரசம் தான் குடிக்கணும், அப்போ தான் அந்த சளியெல்லாம் அறுத்துக்கிட்டு போகும். அதனால் இதுக்கு வந்து உப்பு போட்டு புளிப்பு பார்த்து இன்னும் தண்ணி விடணும். இது இந்த அளவுக்கு போடுறேன் கல் உப்பு. உப்பு நல்லா கரையிட்டு பார்த்துக்கிட்டு நம்ம மறுபடியும் தண்ணி விட்டுக்கலாம்.
தாளிக்கிறதுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். சும்மா கடுகு பொரியிற அளவுக்கு விட்டா போதும். இதுக்கெல்லாம் எண்ணெயெலாம் அதிகம் தேவையில்லை. பெருங்காயம் வந்து நம்ம அரைக்கும் போதும் போட்டோம், நல்லா கட்டி பெருங்காயம். ரசப்பொடியிலையும் பெருங்காயம் இருக்குது, இருந்தாலும் தாளிக்கும் பொழுது போட்டோம்னா ரசம் நல்லா வாசமாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் தான் வாங்கி இந்த மாதிரி உடச்சி போட்டு வச்சுருக்கேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி இலக்கி ஊற்றிக்கிறேன். தண்ணியாட்டம் ஆயிடுச்சு பாருங்க. முதலையெல்லாம் கிராமத்தில் ஒரு வீட்டில் செலவு ரசம் வச்சா 4-5 பேர்த்துக்கு கொடுப்பாங்க. பெரும்பாலும் சளி பிடிச்சவங்க நிறையா இருப்பாங்க. செலவு ரசம் இது எல்லா தலையும் தேடி வைக்கிறோமில்ல, அதனால இந்த மாதிரி உடம்பு சரியில்லாதவங்க இருந்தாங்கன்னா ஆளுக்கு ஒரு கப்பு ஊற்றி கொடுப்பாங்க. அதனால ஜாஸ்தி தான் வைப்பாங்க எப்போவுமே. சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி மட்டும். ரசம் வந்து பச்சை தண்ணி மாதிரி சலசலன்னு இருக்கக்கூடாது. கொஞ்சம் புளிப்பும் இருக்கணும், கொஞ்சம் காரமும் இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு சளி பிடிச்சிக்கிறவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நாக்குக்கு டேஸ்ட்டாக இருந்தால் தான் சாப்பிடவோ குடிக்கவோ நல்லாயிருக்கும். நல்லா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, சூப்பராக. இன்னும் கொஞ்சம் உப்பும் தண்ணி கொஞ்சம் ஊற்றினா போதும். போட்டேன், தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். போதும். என்னடா இப்படி இருக்குதே, இது எப்படி இருக்குமோ, இந்த ரசம் குடிக்க நல்லா இருக்குமோலாம் கண்டிப்பாக நினைக்காதீங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப 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 பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். உடம்பு சொடக்கு எடுத்த மாதிரி இருக்கும். சரி, ரசம் வந்து உரக்கட்டி கொதிக்கக்குள்ள நம்ம கருவாட்டை தாளித்து வச்சுக்கலாம். காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம், சோம்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கருவாட்டுக்கு வந்து சின்ன வெங்காயம் இருந்தாலும் ஒரு 1/4 கிலோ வெங்காயத்துக்கு பக்கம் போடுங்க. ஏன்னா ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு வேறு எதுவும் குழம்போ எதுவும் இல்லாததுனால இந்த கருவாடு, இந்த வெங்காயம் தான் இந்த கருவாட்டை உதிரி பண்ணி கொடுக்கும். உதிரினா கொஞ்சம் அதிகமாக. இந்த கருவாட்டில் வந்து அதிகமாக உப்பு இருக்காது இதில், அதனால இந்த வெங்காயம் வதக்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து தக்காளி சேர்த்து ரெண்டையும் நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதான். மிளகாத்தூளும் மல்லித்தூளும் போட்டுக்கலாம். இப்போது இதுக்கு வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கிறேன், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்லா பிரட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து காரம் பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கருவாட்டையும் போட்டு நல்லா பிரட்டிட்டு கணக்காக தேவையான நல்லா ஊறி இருக்குது கருவாடு. கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். மூழ்கிற அளவுக்கு விட்டுக்கலாம். சாப்பாடு வச்சிட்டிங்களா? இன்னும் வைக்கலடா, வைக்கணும். கத்துது. அப்பா காலையிலேயே வைக்க சொல்லி மறந்துட்டாங்க. உப்பு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கருவாட்டில் சுத்தமாகவே உப்பு இல்லை. 3 வாட்டி அலசினாலேயோ? இல்லை, இந்த கருவாட்டில் அதிகம் இருக்காது. அந்த நெய்மீன், சுறா கருவாடு அதுலாம் தான் உப்பு இருக்கும். இது சும்மா வெயிலில் காஞ்சாலே போதும். ப்ரிசர்வ் பண்ண தேவையில்லை. அது ஃப்ளஷ் நிறையா இருக்கு இல்லைங்கம்மா. நிறைய பேர்த்துக்கு கருவாடே பிடிக்காது, என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம். அப்படியா? நம்ம வீட்டிலலாம் எல்லாத்துக்கும் பிடிக்கும். அண்ணி இனிமேல் எப்படி சாப்பிடுவாளான்னு தெரியல. அவ்வளோதான். இது நல்லா வேகும். சாப்பாடு வச்சுட்டு வந்துடுறேன்.
ராஜு பாய், வேணும் ராஜு பாய். ஈர்சாமி அம்மா சாப்பாடு வச்சு எடுத்துட்டு உங்கள் பின்னாடியே வரான். துளி கூட இனிமேல் நகராது. யாரோட ஐடியா? பாப்பாவோட ஐடியா. உங்கள் ஐடியா? நீங்கள் தாங்கம்மா வச்சிங்க. மரம் வளர வளர நல்லா கிச்சுன்னு பிடிச்சிக்கும். அப்புறம் மரத்துக்கு ஹர்ட் ஆகாதா? அது அப்படி விரிவாகிக்கும் ஆ, வெளியில் அந்த பகுதியில். ஆடவே ஆடாது பாரு குருவி எப்படி வந்து உட்காந்தாலும். தொட்டி தான் கீழே அது விழுந்துருச்சு. ஆமாம், ஸ்டாண்ட் விழுந்துருச்சு. குட்டீஸ், டிங் டிங் தங்கம். என்னாச்சு சாமி? எடி பவுனு, எடி பவுனு, எடி பவுனு. அவனை பாருங்க, இங்கே பல்ட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கான். ராஜு, டே டே அந்த பையா, அந்த பையா, அந்த பையா, அந்த பையா, அந்த பையா. காலை சாப்பாடு கொடுத்தாச்சு. மதியம் இனிமேல் சாயந்தரம் தான். ஏன் சாமி, ஏன் சாமி? எங்கேயும் தங்கம் என்னாச்சுடி? குஞ்செல்லாம் நெடி பண்ணுறாங்க, நெடி பண்ணுறாங்க, சன்னி பண்ணுறாங்க. இன்னும் குட்டி போடல இல்லைங்கம்மா? இல்லை. அம்மா வந்துட்டாங்க எல்லாம் சாப்பிட்றதுக்கு. ஆமாம், நம்ம உள்ளே போனோம்னா உள்ளே போனே தான் வருவாங்க. ஃப்ரீயா. குட்டி பாய், பாய் பாய். அம்மா யாருமே சாப்பிடவே இல்லை, எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. அப்படியா? ஆ, அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வரையா? தான் சாப்பிடுவாங்க. குளிக்கிறது எடுத்தியா? இனிமேல் தான் சாப்பிடுவாங்க. கீழே ஒரு தொட்டி இருக்குல்ல, அதில் குதிச்சு குதிச்சு குளிக்குது எல்லாம். மண் சட்டி இருக்குல்ல, அது கொஞ்சம் உயரம், அதில் குளிக்காது. இந்த குட்டி இந்த உயரத்தில் தாண்டா குளிக்கும். மூழ்கிடுவோன்னு பயம். எச்சரிக்கை. இந்த ரசம் கொதிச்சிருச்சு பாருடா. கொதி வருது தெரியுதா? அவ்வளோதான், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லாவே கொதிச்சிருச்சு. பசுந்தலையெல்லாம் கொஞ்சம் நல்லா சூடேறி நல்லா கொதிச்சிருச்சுன்னா வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது. அதுதான் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு ரசம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், செலவு ரசமும் கருவாடும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் சாப்பிடணும். சாதம் வந்து கொஞ்சமாக இருக்கணும், ரசம் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். இப்படி சாதம் கம்மியாக சாப்பிட்டாலும் பரவாயில்ல, ரசம் நிறையா பிடிக்கணும். அதுக்காக தான் கொஞ்சமாக சாதமும் ரசம் நிறையா ஊற்றி கருவாடு தொட்டு சாப்பிட்டோம்னா அப்படியே அவ்வளோ அருமையாக சொடக்கு எடுத்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.